பெரும் நட்டத்தில் இலங்கை மின்சார சபை. தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. கொழும்பில் நேற்றிரவு 5 மீது துப்பாக்கி சூடு, ஒருவர் பலி. அக்ரோகொட துப்பாக்கிதாரர்களின் கார் கண்டுபிடிப்பு. ஹஷிஷ் கடத்திய 2 மன்னாரில் கைது. பிரித்தானியாவில் 90 முறை தலையிறங்கிய எப்ஸ்டீனின் விமானம். வணக்கம், இது ஈரோ தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டணங்களை திருத்தி அமைப்பதற்கான உத்தியோகபூர்வ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான யோசனையானது இலங்கை மின்சார சபையால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமது செலவுகளை ஈடுகட்டுவதற்காக 13.56% கட்டண அதிகரிப்பை மின்சார சபை இவ்வாறு கோரியுள்ளது. 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்கான மொத்த செலவு 1,36,531 மில்லியன் ஆகும். எனினும் தற்போது கட்டணங்களின்படி எதிர்பார்க்கப்படும் வருமானம் ரூபா 1,16,889 மில்லியன் மட்டுமே என்பதால் சுமார் ரூபா 15,847 மில்லியன் நஷ்டம் ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிதி இடைவெளியை நிரப்பவே கட்டண உயர்வு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசியவாதத்தை நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியோ இலங்கை தமிழரசு கட்சியோ வடக்கு கிழக்கில் செயற்பட முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வட இலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன் தமிழ் தேசியவாதத்தை பேசாமல் எதுவும் செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மக்களினுடைய போராட்டங்களை விமர்சித்த சுமந்திரனே தற்போது போராட்டத்தை நடாத்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனி வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி வெல்லப்போவது இல்லை, தமிழரசு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கப் போவதும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 13 ஜிந்துப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றிற்கு இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது கடை உரிமையாளர் உட்பட 4 காயமடைந்தது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகை அலங்கார நிலையத்திற்கு முடி வெட்டுவதற்காக வந்த 3 நபர்களில் ஒருவரே சுட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அக்ரோகொடவில் வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் துப்பாக்கிதாரர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரை நுகேகொட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. காலி குட்டியாவத்தையில் உள்ள ஒரு துணை சாலையில் தீப்பிடித்து எரிந்த நிலையில் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர் புத்திக மல்வராட்சி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்டதாக பயன்படுத்தப்பட்ட கார் காலியில் கைவிடப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் கிடைத்துள்ளது. தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாகனம் தீப்பிடித்து எரிந்ததை கண்டுபிடித்துள்ளனர். வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக நம்பப்படும் கரந்தெனிய சுத்தா என்று அழைக்கப்படும் ஜெயலத் சில்வாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் திட்டமிட்ட குற்றவாளிகளால் இந்த இரட்டை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகித்துள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கைகளின் முக்கிய பங்காளியாக முழு நாட்டையும் உள்ளடக்கியவாறு மேற்கொண்ட தொடர்ச்சியான கடற்படை நடவடிக்கைகளின் விளைவாக மன்னாரின் தெற்கு கடலில் நடாத்தப்பட்ட சிறப்பு கடற்படை நடவடிக்கைகளின் போது நச்சு போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 2 பொதிகளை கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்களையும் ஒரு டிங்கி படகு சனிக்கிழமை அன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட டிங்கி படகு போதைப்பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 பொதிகள் மற்றும் 2 சந்தேக நபர்கள் மன்னார் தல்பாடு இறங்கு துறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடாத்திய நிபுணத்துவ பரிசோதனையின் போது படகில் இருந்து 2 பொதிகளில் 50 கிலோகிராமை விட அதிகமான ஹஷிஷ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட ஒரு டிங்கி 50 கிலோகிராமை விட அதிகமான ஹஷிஷ் மற்றும் 2 சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களில் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 6 மணி முதல் நாளை திங்கட்கிழமை பிற்பகல் 6 மணி வரை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ பிரதேச, நுவரெலியா மாவட்டத்தின் நில்கண்டா தின்ன மற்றும் வலப்பனை பிரதேசங்களின் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மட்டும் எப்ஸ்டீனின் லோலிட்டா விமானம் 90 முறை தரையிறங்கியதாக தரவுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. 2008 எப்ஸ்டீன் சிறார் துஷ்பிரயோக வழக்கில் தண்டிக்கப்பட்டதன் பின்னரும் அவரது லோலிட்டா விமானம் பிரித்தானியாவுக்கு வந்துள்ளது. பிரித்தானியாவின் 4வது பரபரப்பு மிகுந்த விமான நிலையமான ஸ்டாண்டர்டில் தரையிறங்கும் லோலிட்டா விமானம் அங்கிருந்தே ஆண்ட்ரூட் உட்பட பலரும் பெண்களை அழைத்து சென்றுள்ளனர். அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் தனிப்பட்ட விமானத்தில் லண்டன் வந்த இளம்பெண் ஒருவரை பிரித்தானிய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூட் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அழைத்து சென்ற விவகாரம் தொடர்பில் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். எப்ஸ்டீனின் லோலிட்டா விமானத்தில் லண்டன் வந்த குறித்த இளம்பெண் மிஸ்டர் வின்ஸ்டோர் என்ற புனை பெயரில் ஆண்ட்ரூட் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும் நட்டத்தில் இலங்கை மின்சார சபை. தமிழ் தேசியவாதத்தினுடைய கடும் விமர்சனையாளர் சுமந்திரன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. கொழும்பில் நேற்றிரவு 5 மீது துப்பாக்கி சூடு, ஒருவர் பலி. அக்ரோகொட துப்பாக்கிதாரர்களின் கார் கண்டுபிடிப்பு. ஹஷிஷ் கடத்திய 2 மன்னாரில் கைது. பிரித்தானியாவில் 90 முறை தலையிறங்கிய எப்ஸ்டீனின் விமானம். இத்துடன் ஈரோத்தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.